இந்த பொண்ணுக்கு ஒரு பயங்கரமான சூப்பர் பவர் இருக்கு. அது என்னன்னா, இந்த பொண்ணு முன்னாடி யாரா போய் சொன்னாங்கன்னா இவரோட காதுக்குள்ள ஒரு மணி அடிக்கும். சோ அதை வச்சு இவங்க போய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவா. இந்த பவரை வச்சு அப்படி பிசினஸா பண்ணிட்டு இருக்கா. இங்க ஒரு கேங்ஸ்டர் 3 பேரை சேர்ல கட்டி போட்டு உட்கார வச்சிருக்கான். ஏன்னு பாத்தீங்கன்னா இவங்களோட சீக்ரெட் எல்லாம் ஆப்போசிட் கேங் கிட்ட யாரோ ஒருத்தன் போட்டு குடுத்துட்டான். அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோயினை வர வைக்கிறான். அப்ப பாஸோட ரைட் ஹேண்ட் டக்குன்னு வந்துட்டு இவளாம உண்மையை கண்டுபிடிக்க போறா. பாப்பா ஒழுங்கா காலேஜ் போயிட்டு படிக்கிற வேலையை பாருன்னு சொல்லிட்டு கலாய்ச்சி விடுறான். அப்ப பாஸ் வந்துட்டு நீ போயிட்டு கண்டுபிடிமான்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவளும் கட்டி போட்டு வச்சிருந்தவங்க கிட்ட போயிட்டு சீக்ரெட்டை நீங்க தான் லீக் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறா. இப்ப இவங்க 3 பேருமே நோன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே இவ பாஸ் கிட்ட வந்து இவங்க 3 பேருமே சீக்ரெட்டை லீக் பண்ணனும்னு சொல்லிட்டு சொல்றா. அப்ப பாஸோட ரைட் ஹேண்ட் இவள பயங்கரமா கலாய்ச்சதும் எங்க நீ ஆன்சர் பண்ணுன்னு சொல்லிட்டு கேக்குறா. அப்ப இவன் ஏதோ சொல்லி சமாளிக்கிறான். அப்ப கடுப்பான பாஸ் ஒழுங்கா நீ அவ கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. நான் எதனால பாஸ் அந்த சீக்ரெட்டை சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொன்னதும் இந்த பொண்ணோட காதுக்குள்ள மணி அடிக்குது. உடனே பாஸ் கிட்ட இவன் தான் அந்த சீக்ரெட்டை லீக் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு சொல்றா. டக்குனு பாஸ் ஹேண்ட் ஸ்டிக்கை எட்டி உதைச்சதும் அது ஓடி போய் எடுக்கிறான். சோ இவன் தான் அந்த கருப்பாடுன்னு சொல்லிட்டு போட்டு இவனை சம்மட்டி அடிக்கிறாங்க. இவனும் பணத்தை வாங்கிட்டு எஸ்கேப் ஆயிடுறா.